Hello students, நம்ம SHM டாபிக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு ஆசிலேட்டரி மோஷனை எஸ்ஹெச்எம்மாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு எந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூடாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் இதுதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே நடுவில் வந்து நான் இந்த மீன் பொசிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது நான் எம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே இது வந்து பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். நான் ஏ அண்ட் பிக்கு பதிலாக பி அண்ட் கியூ யூஸ் பண்ணுறேன். பி அண்ட் கியூ. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மீன் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ இந்த ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் மீன் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதோட யூனிட் வந்து மீட்டரில் தான் இருக்கும். ஓகே, இதோட யூனிட் வந்து மீட்டரில் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட கோஆர்டினேட் வந்து நான் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் ரைட் சைடு வந்து ஏ டிஸ்டன்ஸ் போகிறேன். ஓகே, அப்படின்னா எனக்கு பாயிண்ட் கியூ கிடைக்கும். ஸோ பாயிண்ட் கியூவோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி நான் லெஃப்ட் சைட் போகிறேன்னா நான் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் போகிறேன் at some distance a. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பி ஓட கோஆர்டினேட் வந்து நெகட்டிவ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட். ஸோ நம்ம பார்த்தோம், சப்போஸ் இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கலாம். இந்த அட் சம் பாயிண்ட் லெட் அஸ் சே at some point x. ஓகே, நம்ம ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டிக்கல் ஓட distance from mean position is small a. Okay, so at point x displacement from mean position எவ்வளோ இருக்கும்? ஓகே, ஸோ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொன்னாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் தான் அர்த்தம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷனோட வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து பாயிண்ட் எம் டு பாயிண்ட் எக்ஸ் போகுது. ஸோ ஏ, இதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ கேப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து minus kx. ஓகே, ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் கே டைம்ஸ் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஏ ஐ கேப். ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம பார்த்தோம்னா மைனஸ் கேஏ டைம்ஸ் ஐ கேப். ஓகே, ஸோ இந்த மைனஸ் வந்து டைரக்ஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ KA minus I cap. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது.
ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இதோட வேல்யூ வந்து கே இன்டூ ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், சம் பாயிண்ட் ஒய். ஓகே, ஸோ இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீன் பொசிஷன் வந்து நான் பிக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பி. ஓகே, ஸோ நம்ம பாயிண்ட் ஒய்ல இந்த பார்ட்டிகிள் ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அட் பாயிண்ட் ஒய், அட் பாயிண்ட் ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து பி மைனஸ் ஐ கேப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் பி டிஸ்டன்ஸ் போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அதனால தான் மைனஸ் ஐ கேப். ஓகே, ஸோ இது வந்து மேக்னிடியூட், இது வந்து டைரக்ஷன். ஸோ நம்ம ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கேஎக்ஸ். ஸோ மைனஸ் கே, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? பி டைம்ஸ் மைனஸ் ஐ கேப். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ கே இன்டூ பி டைம்ஸ் ஐ கேப். ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு மேத்தமேட்டிக்லி ப்ளஸ் ஐ கேப்ல கிடைக்குது. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மைனஸ் ஐ கேப்ல இருக்கு, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ் ஐ கேப்ல இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம ஃபார்முலா வச்சுட்டும் எழுதலாம். ஓகே, ஃபார்முலா வச்சுட்டும் நம்மளுக்கு சேம் டைரக்ஷன் தான் கிடைக்குது, ஆனால் நம்ம டைரெக்டாக கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மைனஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குன்னா, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நம்மளோட ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ? கேபி. இன் வாட் டைரக்ஷன்? plus I cap direction. Plus I capனா along positive x-axis. Displacement வந்து negative x-axis along இருக்கு. Restoring force வந்து positive x-axis directionல இருக்கு. இந்த point xல நம்ம பார்த்தோம்னா displacement வந்து positive x directionல இருக்கு. Restoring force வந்து எந்த directionல act ஆகுது? minus x directionல act ஆகுது. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இந்த பாயிண்ட் எம்ல, ஓகே, இந்த பாயிண்ட் எம்ல நம்ம பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ இங்க ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? கே இன்டூ ஜீரோ. ஸோ இங்க வந்து ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட், இந்த மீன் பொசிஷன்ல வந்து ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் எஸ்ஹெச்எம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம சில இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாஸ் தான் நம்மளோட இந்த என்டையர் டாபிக்கான பேஸாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் பார்த்தோம். ஸோ எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் வந்து ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே நடுவில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மீன் பொசிஷன், x equal to minus a extreme position, x equal to plus a. இது வந்து இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே என்னோட பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இருக்கு. ஸோ பார்ட்டிக்கிள் இங்கே இருக்குன்னா இங்கே இந்த பார்ட்டிக்கிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் கேஎக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கிளோட மாஸ் வந்து நான் எம்க்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். ஓகே, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஆக்சலரேஷனும் இந்த பார்ட்டிக்கிளோட ஆக்சலரேஷனும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
kx is equal to nothing but m into a. Okay, so இதை நம்ம simplify பண்ணோம்னா so எனக்கு என்ன கிடைக்கும்? a equal to minus k by m times x. so நம்ம acceleration வந்து dv by dt எழுதலாமா? ஸோ நம்ம வெலாசிட்டியை என்னென்னு எழுதலாம்? வெலாசிட்டியை வந்து நம்ம dx by dt அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆக்சலரேஷனை வந்து நான் d ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளோ? மைனஸ் கே பை எம் டைம்ஸ் எக்ஸ். ஸோ இந்த கே பை எம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ எனக்கு வந்து டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இது கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தேன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த இக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் SHM ஓட டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த இக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஃபார் இக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் d square x by dt square plus omega square x equal to 0, the general solution is okay. So the general solution வந்து பாத்தீங்கன்னா x equal to some constant a dash times sin omega t plus some constant phi. Okay, so in the equation t வந்து டைம். ஓகே, ஒமேகா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் வந்து k by m. ஸோ ஒமேகா வந்து ரூட் k by m. ஓகே, ஸோ இங்கே வந்து a டேஷும் phi. ஓகே, தீஸ் ஆர் சம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து இந்த டயக்ராம் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் இந்த இக்குவேஷன் நான் எழுத போகிறேன். ஓகே, ஸோ அந்த இக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபை. ஓகே, ஸோ சப்போஸ் நம்ம ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சைன் தீட்டா ஓட வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ சம் கான்ஸ்டன்ட் a dash சைன் தீட்டா ஓட வேல்யூ வந்து -aலேருந்து a வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து -a dash to +a dash வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து -a dash to +a dash இந்த ரேஞ்சில் தான் லை ஆகும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து +a இருக்கும். அதே மாதிரி எக்ஸோட மினிமம் வேல்யூ வந்து -aக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த a dash வந்து என்னது? இந்த a dash வந்து நத்திங் பட் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ இந்த a dash is nothing but amplitude. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? x belongs to from -a to a. ஓகே, ஸோ நம்ம இக்குவேஷனில் a dashக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ a வந்து என்னது? a வந்து ஆம்ப்ளிடியூட்.
ஓகே, ஸோ நம்ம a டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ a டேஷ் வந்து நத்திங் பட் a என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? a வந்து ஆம்ப்ளிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம இக்குவேஷனை மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ x ஈக்குவல் டு a sin ஒமேகா t பிளஸ் 5. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் இக்குவேஷன். இதுதான் என்னோட ஃபைனல் இக்குவேஷன். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஓகே, ஏ வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? ஏ வந்து ஆம்ப்ளிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஒமேகா நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் கே பை எம். டி வந்து டைம். ஓகே, ஸோ இந்த 5 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 5 வந்து நம்ம இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த சைன்குள்ள இருக்கிற டேர்ம் ஒமேகா டி பிளஸ் 5. ஓகே, இந்த சைன்குள்ள இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ ஒமேகா டி பிளஸ் 5. ஸோ இந்த டேர்மை நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டைம் வந்து ஜீரோவா இருக்க போகுது. ஸோ இஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபேஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஒமேகா இன்டூ 0 plus 5. Okay, so at t equal to 0, t equal to 0, 5 ஓட phase ஓட வேல்யூ வந்து 5க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால தான் t equal to 0னா என்ன? இனிஷியல் கண்டிஷன். ஸோ அதனால இனிஷியலி ஃபேஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுதான் இந்த 5 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த 5ஐ நம்ம இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இக்குவேஷன் கிடச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் 5. இதை வச்சு நம்ம சில இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம்னா, இந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ at any time displacement of this particle is given by this formula. Okay, so நம்ம இங்க டைமோட வேல்யூ போட்டோம்னா நம்மளுக்கு இந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஏன்னா இந்த ஏயும் கான்ஸ்டன்ட், இந்த ஒமேகாவும் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் இந்த 5யும் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் வந்து வெறும் இந்த டி மேலே தான் டிபெண்ட் பண்ணுது. ஸோ டி மாற மாற இந்த எக்ஸோட வேல்யூவும் மாறிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஸோ நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு அட் எனி கிவன் டைம். வேற நம்மளுக்கு என்ன இந்த பார்ட்டிகல் பற்றி தெரிஞ்சுக்கணும்? இந்த பார்ட்டிகளோட ஆக்சிலரேஷன் அட் எனி கிவன் டைம் அண்ட் இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி அட் எனி கிவன் டைம். இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பார்ட்டிகல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னா இந்த பார்ட்டிக்கல் ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸா இருக்க போது இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், இந்த பார்ட்டிகளோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வாங்க அதை நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த இக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ இக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் 5. ஓகே, ஸோ நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx by dt. ஓகே, ஸோ d by dt of a sin ஒமேகா டி பிளஸ் 5. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ a வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒமேகாவும் கான்ஸ்டன்ட், 5யும் ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ சைனோட டிஃப்ரென்சியேஷன் வந்து என்னது? சைனோட டிஃப்ரென்சியேஷன் வந்து காஸ். ஓகே, ஸோ இதை நம்ம என்னென்ன எழுதலாம்? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் 5. ஓகே, ஸோ இதுதான் என்னோட வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் 5. ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கிவன் பை ஏ ஒமேகா டைம்ஸ்
root over 1 minus sin square omega t plus phi. ஓகே, இது நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்துருக்கோம் cos square theta plus sin square theta equal to 1. ஸோ cos thetaவை நான் எப்படி எழுதலாம்? ஸோ cos theta வந்து நான் root over 1 minus sin square theta இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்கிட்ட இந்த மாதிரி cos theta term இருக்கு. ஸோ இந்த cos theta term-ஐ நான் வந்து 1 minus sin square, ஓகே, இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். a omega அப்படியே இங்கே வந்துடும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஒரிஜினல் இக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த இக்குவேஷன். ஸோ இந்த இக்குவேஷன் வந்து நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் 5 கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து சைன் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் 5 இது வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் 5ஓட வேல்யூ வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா டைம்ஸ் ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ a omega by root over a square x square divided by root a square. So root a square வந்து nothing but a. So இதுவும் cancel ஆயிரும். So இது வந்து omega times root over a square minus x square. Okay. Okay guys. ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டியோட வேல்யூ என்னென்னு கிடைச்சது? வெலாசிட்டியோட வேல்யூ வந்து ஒமேகா டைம்ஸ் ரூட் ஓவர் ஒமேகா டைம்ஸ் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இக்குவேஷன், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் மைனஸ் ஏ அண்ட் ப்ளஸ் ஏ. இதுதான் மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷன் வந்து நான் எம் அதில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் பி அண்ட் பி டேஷ். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஓகே, ஸோ நம்ம சில பாயிண்ட்ஸில் வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பார்த்தோன்னா, ஓகே, நம்ம இங்கே எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த பாயிண்ட் பியில் எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா மைனஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும்? ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அட் பாயிண்ட் பி அண்ட் பி டேஷ், at points P and P dash, velocity is equal to omega times root over x square, sorry, a square minus x square, a square minus x square. So omega times root over a square minus a square. So a square cancel ஆயிரும். ஸோ வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு 0வா கிடைக்கும். ஓகே, ஸோ at extreme position velocity of particle is 0. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து எப்போவுமே பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே,
ஸோ நம்ம வந்து மீன் பொசிஷனில் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ மீன் பொசிஷனில் நம்ம பார்த்தோன்னா, ஸோ அட் மீன் பொசிஷன் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? எக்ஸோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஒமேகா டைம்ஸ் a square minus x square. Omega times a square minus x square. So x oda value 0. So a square minus 0 square. So velocity oda value வந்து a omega க்கு equal இருக்கும். So mean positionல வந்து velocity oda value எவ்வளோ இருக்கும்? So velocity oda value வந்து a omega க்கு equal இருக்கும். Okay? velocity oda magnitude to be specific. ஏன்னா velocity வந்து speed along with direction. Okay, so இது வந்து வெறும் magnitude தான். Okay, so என்ன ஆகும்? பார்ட்டிக்கல் வந்து மீன் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்க போது அதோட ஸ்பீட் வந்து 0வா இருக்கும். ஆனா அது மீன் பொசிஷன் கிட்ட வர வர அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். மீன் பொசிஷன்ல வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். இது வந்து இங்க போக போக அதோட ஸ்பீட் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வந்து ஸ்பீட் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி பார்ட்டிக்கல் இப்படி டிராவல் பண்ண ட்ரை பண்ணோம். இப்படி டிராவல் பண்ண அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். மீன் பொசிஷன்ல வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துடும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போக போக அதோட ஸ்பீட் வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ ஸ்பீட் 0 ஆனதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகல் வந்து திருப்பி மீன் பொசிஷன் டைரக்ஷன்ல மூவ் பண்ணோம். அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். மீன் பொசிஷன்ல மேக்ஸிமம் ஆகும். மீன் பொசிஷன் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்பீட் வந்து குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்பீட் 0 ஆயிரும். ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் நம்ம பார்த்தோம்னா நத்திங் பட் dv by dt, rate of change of velocity. ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது? ஸோ வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு a ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ்க்கு ஈக்குவலாக கிடைச்சது. ஸோ இது வந்து டி பை டிடி ஆஃப் ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ். ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா a omega square, differentiation of cos வந்து minus sin, so minus sin omega t plus 5. so இதை நம்ம simplify பண்ணிட்டு எழுதணும்னா minus a omega square sin omega t plus 5. okay, so இது வந்து நம்ம further simplify பண்ணிக்கலாம். so இது வந்து நம்ம minus omega square times a sin omega t plus 5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, ஒரிஜினல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு a sin omega t plus 5. ஸோ இது வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதுதான் ஆக்சலரேஷனோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கேயும் நம்ம பார்க்குறோம் ஒமேகா ஸ்கொயர் வந்து என்னது? ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட், ஒமேகா ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் வந்து ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ். ஓகே, ஆர் ப்ரப்போர்ஷனல் டு மைனஸ் எக்ஸாக இருக்கு. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வந்து என்னது? ஃபோர்ஸ் வந்து நத்திங் பட் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ மாஸும் பேசிக்லி கான்ஸ்டன்ட் தான். ஸோ நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டும் கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு சைடும் நம்ம மாஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா m இன்டூ ஏ ஈக்குவல் டு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னது? ஃபோர்ஸ். இது வந்து சம் கான்ஸ்டன்ட் k dash. ஸோ மைனஸ் k dash இன்டூ எக்ஸ்.
ஸோ ஃபோர்ஸ் வந்து ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ் இது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுதான் எஸ்ஹெச்எம்கான கண்டிஷன். அது நம்ம கைண்ட் ஆஃப் வெரிஃபை பண்ணிட்டோம் இங்கே. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சில ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் என்னோட ஆக்சிஸை இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது அடுத்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. இங்கே வந்து நான் மீன் பொசிஷன் எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் பி. ஓகே, பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் பியில் நம்ம பார்த்தோம்னா பார்ட்டிக்கிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, இதுதான் பார்ட்டிக்கிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ பார்ட்டிக்கிள் கிட்ட வந்து சில வெலாசிட்டி இருக்கும், சம் வெலாசிட்டி v. அதே டைமில் பார்ட்டிக்கிள் மேலே ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மாஸோட வேல்யூ வந்து எம், ஆக்சலரேஷனோட வேல்யூ நம்ம இப்போ தான் பார்த்தோம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இந்த மைனஸ் சைன் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆப்போசிட் டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆப்போசிட்னா என்ன? ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பிளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குன்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷனும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, நம்ம வெலாசிட்டியோட வேல்யூவும் பார்த்தோம். ஸோ வெலாசிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? வெலாசிட்டி வந்து வெலாசிட்டிக்கான வேல்யூ நம்ம பார்த்தோம், ஒமேகா டைம்ஸ் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒமேகா டைம்ஸ் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளோ? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் 5. ஓகே, ஸோ இந்த 3 ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம மோஷன் எப்படி இருக்கோ அது வந்து நம்ம ஒரு ஓவர் வியூவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ திருப்பி என்னோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ, இங்கே வந்து மீன் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ என்னோட பார்ட்டிக்கல் வந்து சப்போஸ் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ என்னோட பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா பார்ட்டிக்கல் இப்படி இருக்குன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கும். அது மேலே ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த டைரக்ஷனில். ஓகே, அதுக்கிட்ட வந்து ஒரு வெலாசிட்டி இருக்கும் இந்த டைரக்ஷனில் எப்படி v. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். வெலாசிட்டி வந்து குறைஞ்சிரும். ஓகே, வெலாசிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வந்து குறைஞ்சிரும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் வந்து திருப்பி இந்த டைரக்ஷனில் போக போது வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி மீன் பொசிஷனில் வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, மீன் பொசிஷன் கிராஸ் பண்ண உடனே வெலாசிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வெலாசிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே வெலாசிட்டி 0 ஆயிரும். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கலோட டைரக்ஷன் வந்து இப்படி ரிவர்ஸ் ஆயிரும்.
ஸோ ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மீன் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஆயிரும். அதுக்கப்புறம் வெலாசிட்டியோட வேல்யூ மேக்ஸிமம் ஆனதுக்கப்புறம் மீன் பொசிஷன் தாண்ட உடனே வெலாசிட்டியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்த உடனே வெலாசிட்டி 0 ஆயிரும். ஸோ வெலாசிட்டி 0 ஆனதுக்கப்புறம் வெலாசிட்டியோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே, வெலாசிட்டி டைரக்ஷன் ரிவர்ஸ் உடனே வெலாசிட்டியோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மீன் பொசிஷனில் வந்து மேக்ஸிமம் ஆயிரும். மீன் பொசிஷன் தாண்டினதுக்கப்புறம் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து வெலாசிட்டியோட மேக்னிடியூட் 0 ஆயிரும். இந்த மோஷன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட், ஓகே, அட் எனி கிவன் பாயிண்ட் அட் எனி கிவன் டைம் நம்ம வந்து இந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டியோட எக்ஸாக்ட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணலாம், எக்ஸாக்ட் ஆக்சலரேஷன் டிட்டர்மைன் பண்ணலாம், எக்ஸாக்ட் பொசிஷன் டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சில இம்பார்ட்டண்ட்டான கிராஃப்ஸ் வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் நம்ம பார்த்தோம்னா கிராஃப் பிட்வீன் ஸ்பீட் v அண்ட் பொசிஷன் x. ஓகே, ஸோ நம்ம வெலாசிட்டிக்கான இக்குவேஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆர் ஸ்பீட், ஓகே, நம்ம மேக்னிடியூட் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஸ்பீட் சொல்கிறது தான் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு omega times root over a square minus x square. இது நம்ம derive பண்ணோம். So v square equal to omega square times a square minus x square. இது வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். Okay, so this is equal to omega square a square minus omega square x square. So இது நான் இந்த equation நான் கொஞ்சம் rearrange பண்ணனா v square plus omega square x square equal to omega square a square இப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு சைடும் நான் ஒமேகா ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ வி ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலிப்ஸோட இக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எலிப்ஸோட இக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த இக்குவேஷனில் நம்ம கிராஃப் விக்கும் எக்ஸுக்கும் வரையணும். ஸோ நம்மளோட வேரியபிள்ஸ் வந்து வி அண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து நம்ம வரைய ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ நம்மளோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இது வந்து ஒரு எலிப்ஸ். ஸோ அலாங் ஒய் ஆக்சிஸ் வி நம்ம வி எடுத்துக்கிறோம், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னா பார்ட்டிக்கல் வந்து ஓகே அலாங் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி மூவ் பண்ணுது. ஓகே, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் பார்ட்டிக்கல் வந்து இப்படி மூவ் பண்ணுது. ஓகே, பார்ட்டிக்கல் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏ, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் ஸ்பீடோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? ஸோ இங்கே வந்து ஸ்பீடோட வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷனில் வந்து ஸ்பீடோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஏ இன்ட்டு ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் கிடைக்குது. ஓகே, நம்மளுக்கு மீன் பொசிஷனில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் கிடைக்குது ஏ ஒமேகா. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னா இங்கே ஸ்பீட் 0வாக இருக்குது. ஸோ நம்ம மீன் பொசிஷன்
இப்படி மூவ் பண்ணுறோன்னா ஸ்பீடோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ போக போக ஸ்பீடோட வேல்யூ வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மீன் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்பீடோட வேல்யூ வந்து இப்படி குறைஞ்சிட்டே வருது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலி எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து 0 ஆகுது. திருப்பி ஸ்பீடோட வேல்யூ வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டு இங்கே வந்து மேக்ஸிமம் ஆயிரும். ஓகே, மீன் பொசிஷன் கிராஸ் பண்ண உடனே ஸ்பீடோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்பீடோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஓகே, நம்ம வந்து இந்த அப்பர் போர்ஷன் மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். இதை நம்ம கன்சிடர் பண்ணல, ஏன்னா நம்ம ஸ்பீடுக்கான கிராஃப் தான் வரைகிறோம். ஸோ ஸ்பீட் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இது டாட்டட் லைனால் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கிராஃப் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கிராஃப் பிட்வீன் ஆக்சலரேஷன் அண்ட் பொசிஷன். ஓகே, ஸோ ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் வந்து -ω²x. ஸோ இந்த ω² வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்லி y = mx. இந்த ஃபார்மேட்டில் இந்த கிராஃப் இருக்கு. ஸோ இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த m வந்து நத்திங் பட் ஸ்லோப். ஓகே, ஸோ இங்கே நம்ம a வர்சஸ் x கிராஃப் வரைகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட வேரியபிள்ஸ் இங்கே பார்த்தோன்னா y அண்ட் x. ஸோ இங்கே நம்மளோட வேரியபிள்ஸ் வந்து a அண்ட் x. ஸோ இங்கே ஸ்லோப் வந்து இந்த ω². ஓகே, ஸோ இங்கே நம்மளோட ஸ்லோப் வந்து -ω². ஸோ இந்த கிராஃப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப். ஸோ அலாங் y ஆக்சிஸ் என்னோட ஆக்சலரேஷன், அலாங் x ஆக்சிஸ் என்னோட பொசிஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் பார்ட்டிக்கல் வந்து அலாங் திஸ் ஆக்சிஸ் இப்படி மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஸோ இது வந்து என்னோட ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் x = +a. இது வந்து என்னோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் x = -a. ஓகே, இது வந்து ஸ்லோப். ஓகே, θ. ஸோ என்னோட tan θ வந்து நத்திங் பட் ஸ்லோப் which is equal to -ω². okay, so at mean position acceleration ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து -ω² × 0, 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம கிராஃப்லேயும் பார்த்துக்கலாம், எக்ஸ் வந்து 0ஆக இருக்க போது ஆக்சலரேஷனோட வேல்யூவும் 0ஆக இருக்குது. ஓகே, ஸோ அட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், okay, so at left extreme position acceleration ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? -ω² times -a. so ω²x, so plus ω²x. so இங்க இந்த பாயிண்ட் வந்து nothing but ω²x plus ω²x. okay, so right extreme positionல accelerationோட வேல்யூ என்ன இருக்கும்? so at right extreme position accelerationோட வேல்யூ வந்து -ω² times plus a. so -ω²a. இங்க நான் தப்பா எழுதிட்டேன், இது வந்து a. okay, so ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து -ω²/a க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ω²a கான்ஸ்டன்ட், ஸோ ω²a வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், ஸோ -ω²a வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சலரேஷனுக்கும் பொசிஷனுக்கும் இருக்கிற கிராஃப். ஓகே, ஸோ
நம்ம இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒப்சர்வேஷன் பார்க்கலாம். ஓகே, ரிகார்டிங் ஃபேஸஸ். ஓகே, ஸோ நான் ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த சைனுக்குள்ள இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் எக்ஸோட இக்குவேஷன் எழுதுனேன்னா எக்ஸ் வந்து என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, எக்ஸ் வந்து பொசிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபை. ஸோ இங்கே என்னோட ஃபேஸோட வேல்யூ வந்து ஒமேகா டி பிளஸ் ஃபை. ஓகே, நான் வெலாசிட்டியோட இக்குவேஷன் எழுதுனா வெலாசிட்டியோட இக்குவேஷன் வந்து ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபை. ஓகே, ஸோ நம்ம படிச்சிருப்போம் காஸ் தீட்டாவை வந்து நான் சைன் தீட்டா பிளஸ் பை பை 2 இப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை மாடிஃபை பண்ணிட்டு நான் ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபை பிளஸ் பை பை 2 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் சைன் சேம் டேர்ம் இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, நான் இங்கே ஒரு ஒமேகாவை மிஸ் பண்ணிட்டேன். ஏ ஒமேகா. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபேஸ் பார்த்தோம்னா ஸோ ஃபேஸோட வேல்யூ வந்து ஒமேகா டி பிளஸ் ஃபை பிளஸ் பை பை 2. ஓகே, ஸோ இங்கே நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த இங்கே வந்து ஒமேகா டி பிளஸ் ஃபை இந்த டேர்ம் சேமாக இருக்கு. வெலாசிட்டிக்கு வந்து இந்த பை பை 2 டேர்ம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஃபேஸ் ஆஃப் வெலாசிட்டி இஸ் பை பை 2 ahead ஆஃப் பொசிஷன். ஓகே, ஸோ வெலாசிட்டியோட ஃபேஸ் வந்து பொசிஷனோட ஃபேஸ்லேருந்து பை பை 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, ஸோ பொசிஷனோட ஃபேஸில் நம்ம பை பை 2 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வெலாசிட்டியோட ஃபேஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆக்சலரேஷனோட ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ ஆக்சலரேஷனோட இக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, ஆக்சலரேஷனோட இக்குவேஷன் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ்க்கு ஈக்குவலாக கிடச்சிது. இது வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் பிளஸ் பை அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆக்சலரேஷனோட ஃபேஸ் வந்து எனக்கு ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் பிளஸ் பைக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ வெலாசிட்டியோட ஃபேஸில் நம்ம பை பை 2 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சலரேஷனோட ஃபேஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஃபேஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் பை பை 2 ahead ஆஃப் வெலாசிட்டி. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், பொசிஷனோட ஃபேஸில் நான் பை ஆட் பண்ணேன்னா எனக்கு ஆக்சலரேஷனோட ஃபேஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது நம்ம இன்னொரு வழியாக phase of acceleration is pi ahead of position அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த ஃபேஸோட கான்செப்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.